தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. இந்த எள்ளை வச்சு நம்ம ஒரு ரெசிபி ஒன்று பண்ணி பார்க்கலாம். பூண்டை வறுத்துக்கலாம். இது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போறதுனால பூண்டு வந்து நம்ம வறுத்து போடுறோம். இப்போ நம்மளுடைய பூண்டு எடுத்துக்கலாங்க. ஆறதுக்கு வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து வறுக்க போறோம். நம்ம உளுந்து ஃப்ரை ஆயிட்டு வரும்போது சூப்பரா ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வருதுங்க. கருக்கு முறுக்குன்னு அப்படியே ஒரு கிரன்ச்சியா அது வந்து பல்லுல பட்ட உடனே கிரன்ச்சியா அந்த ஒரு சவுண்டோட அது உடையணும். இது இல்லைன்னா நம்ம ரெசிபி கம்ப்ளீட்டே ஆகாது, டேஸ்டாகவும் இருக்காது. ஒரு 20 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இவங்க கூட நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போறோம். நம்ம ஹெல்த்துக்காக ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் இது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலை. பாருங்க, கருவேப்பிலை சேர்க்க போறேன். நல்லா காஞ்சு போய் இருக்கிறதுனால லைட்டா வந்து வதங்கினா போதும். தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த சூப்பரான கலப்படம் எதுவுமே இல்லாத, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நத்திங், சூப்பரான இந்த எள்ளு. எள்ளுல நான் வந்து கம்மியா வந்து உளுந்து சேர்த்திருக்கேன். என்னன்னா காரணம், எனக்கு நல்ல எள்ளு கிடைச்சிருக்கு, நிறையவும் இருக்கு, அதனால நான் கம்மியா உளுந்து சேர்த்திருக்கேன். வாசனைக்கு சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பெருங்காயம். இது பவுடர் பெருங்காயம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கும். கட்டி பெருங்காயம் நல்ல வாசனை அதிகம். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருந்தேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம், பூண்டு, உப்பு இது கூட போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். பூண்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தான் நம்ம வந்து எல்லாம் அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இதில் நம்மளோட எள்ளை அரைச்சி இப்போ நம்ம போட போகிறோம். இதில் ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி போடுறேங்க நான். இந்த போட்டிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து அதோட டேஸ்ட் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப உதவும். இது கூடவே கொட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம ஹீரோவை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி போட விருப்பம் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. கையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எள்ளு பொடி சூப்பராக மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயாச்சு. இனிமே இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 2 இட்லி வச்சு அப்படியே தகதகன்னு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது ஒரு ருசி இருக்கே, ஒரு வாசனை இருக்கே, சூப்பராக இருக்கும். அதே போல் நல்லா நெய்யை ஊற்றி சாப்பாடு மேலே அப்படியே இந்த எள்ளு பொடி அப்படியே போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும், அப்படி ஒரு ருசியாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு ஆரோக்கியமாக சூப்பராக ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும்.